ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள், பாம் சண்டே. அகில உலக திருச்சபைகள், குறிப்பாக ட்ரெடிஷனல் திருச்சபைகள் இந்த நாளை குருத்தோலை ஞாயிறாக, பாம் சண்டையாக கொண்டாடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு சென்ற, பவனியாய் சென்ற இந்த ஒரு நிகழ்வை நாம் முக்கியத்துவப்படுத்தி நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு கால ஊழியத்திலே 3 முறையாவது ஆலயத்துக்கு சென்றிருப்பார், எருசலேம் ஆலயத்திற்கு. ஆனால் இந்த ஒரு பிரயாணம் மிகவும் முக்கியமான ஒரு பிரயாணம். இந்த காரியத்தை சில டினாமினேஷன், கிறிஸ்டியன் டினாமினேஷன் இதை அவர்கள் கொண்டாடுவதில்லை. அவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி கொண்டாடுவதில்லை. ஆனால் நம்ம நம்முடைய திருச்சபை எந்த டினாமினேஷன் பேஸ்டும் இல்லை. நம்ம பைபிள் பேஸ் திருச்சபை. ஆகையினால இந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, அது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். பரிசுத்த பவுல் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம், எவைகள் பண்டிகைகள் எல்லாம் வருங்காலத்திற்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அப்ப இந்த பண்டிகைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது நடந்த சம்பவம் மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவத்தின் நிழலாட்டமாக இந்த நாள் இருக்கிறது. ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு சென்ற நிகழ்வு மாத்திரமல்ல, வரக்கூடிய நாளிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தின் நிழலாட்டமாக இருக்கிறது. பிரேஸ் அண்ட் வர்ஷிப்லேயே நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, யோவான் சொல்றாரு, இவர்களை நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். திருச்சபையானது ஒரு நாளிலே பரலோகத்திலே இதே போல குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவரையும் பிதாவானவரையும் மகிமைப்படுத்துவோம். அதனுடைய நிழலாட்டமாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை குறித்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் முதலாவதாக பஸ்கா பண்டிகையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நிசான் மாதம் 14ஆம் தேதி யூதர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகை, முதலாவது இந்த பண்டிகை எப்போது ஆரம்பித்தது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது கர்த்தர் அவர்களை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்து தான் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கானான் தேசத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு. அவர்களை விடுவிக்கும் போது கர்த்தர் 10 வாதைகளை இந்த எகிப்து தேசத்திலே கொடுத்தார். அதிலே முதலாவதாக 9 வாதைகள் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு? எகிப்து தேசத்தாருக்கு மாத்திரம் இருந்தது. அதிலே இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கு இல்லை. எடுத்தவர்கள் வாசிப்போம்.
யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசத்தை பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஒன்றும் சாவதில்லை. இந்த மிருக ஜீவன்கள், எகிப்தின் மக்களுடைய மிருக ஜீவன்கள் அழிந்து போகும், சாகும். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய மிருக ஜீவன் சாவதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் கர்த்தர். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகவும் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் எகிப்து தேசம் முழுவதுமாக காரில் இருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அவர்களுக்கு வெளிச்சம் இருந்தது, எகிப்து மக்களுக்கோ இருள் இருந்தது. இப்படியாக 9 வாதைகளிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் 10வது வாதை முழு இஸ்ரவேலருக்கும் முழு எகிப்து தேசத்திற்கும் வந்தது. அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டுமே, ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். அவர்கள் பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே, அதுதான் யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது, வாசிக்க வேண்டாம், நிலைக்கால்களிலே பூச வேண்டும். எந்தெந்த வீடுகளிலெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அப்போது சங்கார தூதன் அவர்களை பாஸ் ஓவர் பண்ணுவான். அதை தான் நம்ம பாஸ் ஓவர் என்று சொல்லுகின்றோம். சில எகிப்து மக்கள் இஸ்ரவேல் மக்களிடத்திலே தஞ்சமாக வந்தார்கள். அவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களும் இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த எகிப்தை விட்டு கிளம்பினார்கள் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே படிக்கின்றோம். அப்போ இந்த 9 வாதைகளுக்கும் இந்த 10வது வாதைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். இவர்கள் அதை செய்தது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இப்போது எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும், நித்திய நியமமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அது எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். போதும், இதை நித்திய நியமமாக கொண்டார்கள். எப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு வருகிறார்களோ அப்போது அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பஸ்கா பண்டிகையை 14ஆம் தேதி, நிசான் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த பஸ்கா பண்டிகை ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இது யாருடைய பண்டிகை, யூதர்களுடைய பண்டிகை என்று சொல்லி வாசிப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய பண்டிகை இது இஸ்ரவேலர்களின் பண்டிகை அல்ல, யூதர்களின் பண்டிகை அல்ல, கர்த்தருடைய பண்டிகை. அப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய பண்டிகை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். கர்த்தர் அந்த நாளிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு அடையாளமாக இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் பரிசுத்த பவுல் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறார், இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலங்களிலே நிகழக்கூடிய காரியங்களுக்கு திஷ்டாந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் யாரு? கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியமங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க இந்த உலகத்திலே வந்தார்.
இந்த 14ஆம் தேதி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டுமே என்றால் அதற்கு 5 நாட்களுக்கு முன்பு, அதாவது சண்டே அன்று அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, அந்த ஆட்டுக்குட்டியை ஆசாரியின் இடத்துல, ஆலயத்திலே கொண்டு போய் அந்த ஆசாரியின் இடத்துல காட்ட வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்துவிட்டு அதற்கு ஓகே, அப்ரூவ்ட் என்று சொல்லி சொன்னபோது அதை மீண்டுமாக தங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து அந்த 4-5 நாட்கள் அவர்கள் வைத்துவிட்டு அந்த பஸ்கா பண்டிகையின் போது அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நியமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார். வந்து அவர் தன்னை ஆசாரியன் இடத்திலே இந்த நாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பவனியாக செல்கிறார். அதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆனால் அவருடைய நியமத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்று தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பிரதான ஆசாரியன் இடத்துல காட்ட வேண்டும். பிரதான ஆசாரியன் அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன செய்யணும், ஓகே, பழுதற்ற மனிதன் என்று சொல்ல வேண்டும். அதன் பின்பாகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இந்த நியமம் செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாம் சண்டையிலே பெத்தேனியாவுக்கு வந்து பெத்தேனியாவிலிருந்து பிரயாணப்பட்டு எங்க வர்றாரு, எருசலேமுக்கு வருகிறார். ஒரு மேப் பார்ப்போம். பெத்தேனியாவிலிருந்து அவர் பெத்மேகு என்கின்ற இடத்திற்கு வருகிறார். அந்த இடத்துல தான் கழுதையை கொண்டு வர சொல்லி கழுதையின் மீது அமர்ந்து கொண்டு பவனியாக எருசலேமுக்கு செல்கிறார். எத்தனை கழுதை இருந்துச்சு? ஒரு கழுதையா, 2? கழுதையின் மீதும். அந்த வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. போதும். இந்த வசனம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் வாசிப்போமே. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த வசனத்தை தான் அப்படியே மேத்யூ காப்பி பண்ணி இந்த இடத்துல எழுதுறாரு. அது கழுதை குட்டியின் மீது வந்தார். சென்ற வருடம் இதே காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வராதவர்கள், புதிதாக வந்தவர்கள் அதை போய் யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லையும் இருக்கும், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அது அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்து அதன் மீது அமர்ந்து வருகிறார். ஏன் கழுதை குட்டியின் மீது வர வேண்டும் என்று சொன்னால், ராஜா சமாதானத்தை அறிவிக்கிற ராஜா, எருசலேமின் ராஜா அல்லது யூதேயாவின் ராஜா கழுதை குட்டியின் மீது தான் வருவார். சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போது வாசிக்க வேண்டாம், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32 40 வரையிலே வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே சாலமோன் கழுதையின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக வருகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மீது ராஜாவாக எருசலேமுக்கு வருகிறார். ஆனாலும் அவர் யாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பிரதான ஆசாரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் வண்ணமாக வருகிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எத்தனை முறை வந்திருக்கிறார் ஊழிய காலத்தில். 3 ஆண்டுகளிலே மினிமம் எத்தனை முறை வந்திருக்கலாம்? 3 முறையாவது வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு யூதனுக்கு வருடத்தில் 1 முறையாவது எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு நியமமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையினால மினிமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை போயிருப்பார்? மினிமம் 3 முறையாவது போயிருப்பார். ஆனால் இந்த 2 முறை செய்யாத ஒரு காரியத்தை இந்த முறை செய்கிறார். வாசிப்போமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம்
21ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை. இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். போதும். என்ன நடக்கிறது என்று சொன்னால், ரோமர்களுக்கான ஒரு காயின், அவங்களுடைய கரன்சி வச்சிருக்காங்க. அந்த கரன்சியை தேவாலயத்திலே உபயோகிக்க முடியாது. வெளி இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் பலி செலுத்த வேண்டுமே, ஆனால் அவர்கள் அங்கிருந்து பலிகளை கொண்டு வர முடியாது. ஆகவே என்ன செய்வாங்க, இங்கே வந்து அவர்கள் பலிகளை வாங்கி பலி செலுத்த முடியும். அப்படி பலி வாங்க வேண்டுமே ஆனால் அவர்கள் கைகளில் இருப்பது ரோம கரன்சி. அந்த கரன்சி இங்கே செல்லுபடியாகாது. ஆகையினாலே அந்த கரன்சியை டெம்பிள் கரன்சிக்காக மாற்ற வேண்டும். அவங்க தான் காசுக்காரர்கள், தோமஸ் குக், ரைட்டா? அவங்க தான் அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் தனக்கான பலிகளை அவர்கள் வாங்கி கொண்டு தேவாலயத்திலே பலி செலுத்த முடியும். இப்போ இந்த 3 முறை போயிருப்பார்ல, அதில் 2 இதற்கு முன்னதாக 2 முறை போயிருப்பார்ல, அப்போ இந்த காசுக்காரர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? ஏன்னா இது பல நாட்களாக நடந்து வருகிற காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இருந்து நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த 2 முறை இவர் இதை பார்த்துருப்பாரா இல்லையா? ஆனால் இந்த முறை மாத்திரம்தான் இவர் இப்படி ரியாக்ட் பண்ணுகிறார். இந்த காரியத்தை 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் மாத்திரம் அதை 2ஆம் அதிகாரத்திற்கு முன்னதாகவே அதை எழுதுகிறார். இந்த 4 சுவிசேஷங்களிலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காசுக்காரர்களும் விற்கிறவர்களையும் பார்த்து அடித்து அவர்களை விரட்டினார். ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இப்ப என்ன செய்றாரு, இந்த காரியத்தை சொன்ன உடனே என்ன நடந்தது என்று சொல்லி 18வது வசனம் வாசிப்போம். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் ஆசாரியன் மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியரும் அதை கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். போதும். கொலை செய்ய வகை தேடினார்கள்னா என்ன? எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணலான்னு இல்லை, கத்தியில் குத்தலாமா, துப்பாக்கியில் ஷூட் பண்ணலாமான்னு இல்லை. வகை தேடினார்கள் என்று சொன்னால், ஒருவனை கொலை குற்றவாளியாக நியமிக்க வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமே ஆனால் அதற்கான முகாந்தரம் வேண்டும். எருசலேம் ஆலயத்திலே பிரதான ஆசாரியன் இடத்துல கொண்டு போய் அந்த முகாந்தரத்தை கொடுக்க வேண்டும். அப்போது அவர் டிக்ளேர் பண்ணுவார், இவர் இந்த நியமங்களுக்கு விரோதமாக இவர் செய்தார். ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை, அல்லது கர்த்தருக்கு விரோதமாக பேசினார். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது அந்த முகாந்தரத்தின் பேரிலே பிரதான ஆசாரியன் என்ன செய்ய முடியும், இவரை கொலை செய்யலாம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும். அந்த காரியத்திற்காக இந்த பிரதான ஆசாரியன் வகை தேடுகிறான். என்ன செய்யறான், எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறார், இவர் யாரு? கலிலேயன். ஓகே, கலிலேயாவில் இருந்திருக்கிறாரு. இவருடைய குற்றங்கள் ஏதாவது இருக்குதா, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர் பரிசேயர் இடத்துல கேட்கிறாரு, இவரை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் மேல ஏதாவது குற்றம் இருக்கா? ஏதாவது 613 கற்பனைகளுக்கு விரோதமாக எங்கேயாவது செஞ்சிருக்காரா? ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கிறாரா என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது அவருக்கு என்ன இல்லை, வகை ஒன்றும், அவருக்கு முகாந்திரம் ஒன்றும் கிடைக்கல. அப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரதான ஆசாரியன் இவரை என்ன செஞ்சிருக்கிறாரு, இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையை குறித்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவர் சொல்றாரு, இவர் இடத்துல எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் எடுத்து எந்த பழுதும் இல்லை என்று சொல்லி ஆசாரியர்கள் அவர்கள் டிக்ளேர் பண்றாரோ, அதே போல பிரதான ஆசாரியன் இவருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு சொல்றாரு, இவருக்கு கொலை செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி.
அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். எந்த காரியத்தை? பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆசாரியின் இடத்துல போய் அந்த 9ஆம் தேதி நிசான் மாதம் தன்னை பிரசன்ட் பண்ணுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்கான எல்லா விதமான நியமங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக அவர் தன்னை பிரசன்ட் பண்ணுறாரு. பிரதான ஆசாரியன் அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எந்த முகாந்திரமும் இல்லை, இவருடைய வாழ்க்கை மிகவும் புனிதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் டிக்ளேர் பண்ண அந்த காரியத்தை செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை செய்கிறார். இப்போ மீண்டுமாக அந்த ஸ்லைடுக்கு வந்துடுவோம். பெத்தானியாவில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போகிறார். பிரயாணப்பட்டு கழுதையின் மீது போகிறார். ஏன் கழுதையின் மீது போகிறார்? அவர் சமாதானத்தின் ராஜாவாக வருகிறார். ஆனால் வரக்கூடிய நாட்களிலே சமாதானத்தின் ராஜாவாக அல்ல, நீதியின் ராஜாவாக வரப்போகிறார். நீதியின் ராஜா. ஒரு போருக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் யூத ராஜா எப்படி போவார்? குதிரையின் மீது போவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி செய்கிறவராய், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் ஒரு நாளிலே இந்த உலகத்திற்கு வருவார். அதை தான் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பது கிறிஸ்து. அவர்தான் வரப்போகிறார் நியாயம் தீர்க்க. இதே நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வெள்ளை குதிரையின் மீது வரப்போகிறார். கழுதையின் மீது வந்த சமாதானத்தின் கர்த்தர் ஒரு நாளிலே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் வண்ணமாக வெள்ளை குதிரையின் மீது வரப்போகிறார். அந்த சம்பவமும் இதே நாளிலே நடக்கும். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவதாக நம்ம பார்த்தோம் பாம் சண்டே சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ரெண்டாவது சிம்போலிசம், அதை எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெக்குலேஷன், அதை ஆழ்ந்த சிந்தனை, அந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் தியானிக்க போகின்றோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம்? விடுவியும், ரட்சியும், இன்றே ரட்சியும். இந்த மக்கள் சொல்றாங்க, இன்றே எங்களை ரட்சியும் கர்த்தாவே. இது ஏதோ ஒரு பிரைஸ் வேர்ஸ் கிடையாது. கிரை ஃப்ரம் டெஸ்பரேட். அவர்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தாவே எங்களை ரட்சியும், இன்றே ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த திரளான ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் 8வது வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். போதும், வஸ்திரங்களை வழியிலே போட்டார்கள். பொதுவாக யூதர்கள் தங்கள் மேல் வஸ்திரத்தை ஒரு மனிதனுக்கு முன்பாக போட மாட்டார்கள். எப்போ போடுவாங்கன்னா, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் தங்களுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி அவர்களுடைய வழிகளிலே போடுவார்கள். மக்கள் என்ன செய்கிறாங்களா? தங்களுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி வழிகளிலே போட்டார்கள். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு
சம்பவம் நடக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். யெகூ ராஜாவானான். ஆகாப் ராஜா மரித்து விடுகிறார். அதன் பின்பு அவருடைய மூத்த மகன் ராஜாவாக மாறுகிறான். அவன் தற்செயலாக மாடியிலிருந்து கீழே விழுந்து அவர் மரித்து விடுகிறார். அவருடைய தம்பி யோராம் அவர் ராஜாவாக மாறுகிறார். அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம், யெகூ என்கின்ற கமாண்டர் அவர் என்ன ஆறாரு, ராஜாவாக எலிசாவினுடைய தீர்க்கதரிசி ஒருவன் அபிஷேகம் பண்ணும்போது மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க யெகூ ராஜாவானான் என்று சொன்னபோது யெகூ வந்து பட்டணத்தை கைப்பற்றினான் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல ஏசபேலை கொன்றான் என்று சொல்லி வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூத மக்கள் ஒருவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே தங்களுடைய வஸ்திரத்தை தரையிலே அவர்கள் வழியிலே வீசி அவரை வரவேற்பார்கள். அப்படியாக இந்த யூத மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கழுதையின் மீது வருகிறார், சமாதானத்தின் ராஜாவாக வருகிறார். இவர் என்ன செய்ய போகிறார், எங்களுக்கு ராஜா என்று சொல்லி அவர்கள் ஓசன்னா என்கிறார்கள். ஓசன்னா என்பதற்கு கர்த்தாவே எங்களை ரட்சியும், இப்போதே ரட்சியும் என்று சொல்லி. இவர்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு என்ன என்று சொன்னால், இவர்கள் வெகு நாட்களாக ரோம பேரரசுக்கு அடிமைகளாக வாழ்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஒரு மேசியா வருவார், தாவீதின் குமாரன் வருவார், அவர் இந்த ரோம பேரரசிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்றாங்க, இவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன, இவரை ராஜாவாக மாற்றி ரோம பேரரசில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக செல்லுகிற கூட்டம். ஒரு கூட்டம் மக்கள் பின்னதாக வருகிறார்கள், பின்னடப்பார். ஒரு கூட்டம் மக்கள் முன்னடப்பார். இந்த முன்னடப்பார் யார் என்று சொன்னால், எருசலேமிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்த மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது வருகிறார் என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் மீண்டுமாக இங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பவனியிலே சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்றாருங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ரோம பேரரசிலிருந்து விடுதலையை எங்களுக்கு வாங்கித்தாரும். அவங்க என்ன சிம்பிளாக சொல்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம போய் என்ன செய்யலாம், பிலாத்துவை கொன்று போட்டு நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம் என்கிறார்கள். ஏன் இவர்கள் ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் அநேகர் விசுவாசித்தார்கள். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி விட்டார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார்கள். 17-18வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17-18வது வசனம். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இப்ப எருசலேமில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு சத்தம், யார் வருகிறார் என்று சொல்லி. கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மரித்த ஒரு மனிதனை லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அதுக்கு சாட்சி சொன்ன உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவரை யார் ஆக்கிடலாம், ராஜா ஆக்கிடலாம். எப்படி நம்ம ஒரு ஃபைட் பண்ண போகிறோம், யுத்தம் பண்ண போகிறோம், யார் கூட, ரோம
ராஜ்யத்தோடு கூட நம்ம சண்டை போட போகிறோம், பிலாத்துவை கொல்ல முடியும். அதே சமயத்தில் பிலாத்துவின் சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்க? நம்மையும் கொன்றுவாங்க. ஆனால் நம்மளை கொன்றாலும் என்ன செய்வார்? இவர் உயிரோடு எழுப்பிடுவார். நமக்கு ஒரு பயமே கிடையாது. இவர் எந்திரின்னு சொன்னால் நம்ம எந்திரிச்சிருவோம், நம்ம லைஃப் மறுபடியும் வந்துடும். அது மாத்திரம் இல்லை, அவங்க கேள்விப்பட்டாங்க இவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு போஷித்தார். இதையும் கேள்விப்படுறாங்க. 2 ப்ராப்ளமும் சால்வ். ஒன்று, வேலை செய்ய வேண்டாம், இவர் சாப்பாடு கொடுத்துருவார். இன்னொன்று, நம்ம சாவே மாட்டோம், அப்படியே சண்டையில் செத்தாலும் இவர் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுப்பிடுவார். அதனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் என்ன செஞ்சிடலாம்? பேசாமல் ராஜா வாக்கிடலாம். இப்போ ராஜா வாக்கி என்ன செய்யணும்? பிலாத்துவின் அரண்மனையில் போய் பிலாத்துவின் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொன்று, சேவர்களை எல்லாரையும் கொன்று, பிலாத்துவின் கொன்று ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வஸ்திரத்தை வழிகளிலே வீசி இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நடந்த காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்பேகிலிருந்து கழுதையின் மீது வருகிறார். கழுதையின் மீது நடந்து வந்து எருசலேமினுடைய பட்டணத்திற்கு முன்னதாக 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி லெஃப்ட் சைடு ஆலயம், தேவாலயம் இருக்கிறது. ரைட் சைடு பிலாத்துவினுடைய அரண்மனை இருக்கிறது. 2 ஸ்லைடு இருக்குன்னு பார்க்குறோம், அதையும் பார்த்துருவோம். 2 ஸ்லைடில் பார்க்குறோம். ரைட் சைடு என்ன இருக்குது? பிலாத்துவினுடைய அரண்மனை. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? ஆலயம் இருக்கிறது. இப்போ 2 வழி சந்தையிலிருந்து பிரயாணம் தொடங்கப்பட்டது. கழுதையை கொண்டு வந்தாங்க, அங்கேருந்து நடந்து வந்து இப்போ 2 வழி சந்தை வந்துருச்சு. இங்கே வந்தோன்னா ரைட் சைடு திரும்பினா பிலாத்துவை போய் அரெஸ்ட் பண்ணி அவரை கொன்று ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய எண்ணம். இந்த 2 வழி சந்தையில் வந்தோன்னா அவர்கள் மீண்டுமாக அர்ப்பணிக்கிறார்கள். ஓசன்னா ஓசன்னா, இன்றே ரட்சியும், நாளைக்கெல்லாம் வேண்டாம். என்னைக்கு ரட்சிக்கணும்? இன்னைக்கே லெட் அஸ் ஃபினிஷ் இட் டுடே. இத்தனை திரளான ஜனம் இருக்கிறோம், அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ரோம சேவர்கள். அவர்களை கொன்றுவோம், பிலாத்துவை கொன்றுவோம், ராஜ்யத்தை பிடிச்சிருவோம், அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். அவங்க மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ராஜா வாங்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கழுதையை விட்டு இறங்கி லெஃப்ட் சைட் போயிட்டார். எதுக்கு போனார்? தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பிரதான ஆசாரியனிடத்தில் காட்ட வேண்டும். நினைச்ச காரியம் நடக்கலைன்னா என்ன தோணும்? அதே மக்கள் ஓசன்னா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொன்ன மக்கள் 5 நாளில் என்ன சொல்றாங்க? இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். ஏன் அவர்கள் சொல்கிறார்கள்? அவர்கள் நினைத்த காரியம் நடக்கலை. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சிருப்பாரு. அந்த கர்த்தருடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தத்தும் கொஞ்சம் மாறுபடும் போது நம்ம என்ன நினைப்போம்? என்ன ஆண்டவரே, இவ்வளோ செஞ்சோம், கடைசியில் பார்த்தா இங்கே வந்து கை விட்டீங்க இல்லை? கர்த்தருடைய சித்தம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. இத்தனை மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா? அந்த 2 வழி சந்தையில் வர்றார். வந்தோன்னு அவர் சொல்றாரு, மனிதனை அல்ல, நான் யாரை தான் திருப்திப்படுத்த வேண்டும்? தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வந்த நோக்கத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக நுழைகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். மனிதர்களை நீங்களும் நானும் திருப்திப்படுத்துகிறோமா? மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்கிறோமா? அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் வாழ்கிறோமா? பல நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, மனிதர்களை திருப்திப்படுத்திடுவோம். நம்ம நினைப்போம், கர்த்தர் என்ன உள்ளவர், மகா இரக்கமும் மிகுந்த சாந்தமும் உள்ள தேவன், எப்படி நம்மளை மன்னிச்சிருவாரு.
கர்த்தருடைய சித்தத்தை விட்டுவிட்டு மனித சித்தத்திற்கு, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் முற்படுகின்றோம். அப்படி செய்கின்ற போது தேவனுடைய சித்தத்திலிருந்து நீங்களும் நானும் புறம்பாய் போய்விடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மக்களை ரட்சிக்க வந்தார். ரோம பேரரசிலிருந்து இவர்களை ரட்சிப்பதற்காக அல்ல, பாவத்தின் பிடியிலே ஆதியிலிருந்து ஆதாமின் காலத்திலிருந்து இன்று வரையிலே பிசாசின் பிடியிலே, சத்துருவானுடைய பிடியிலே, பாவத்தின் பிடியிலே இருந்த மக்களுக்கு அவர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தர வேண்டும், ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை, தேவனுடைய திட்டம் அனாதி காலத்திற்கு முன்பதாக நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம தேவன் நம்முடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். நான் இது நினைக்கிறேன், இதன் பிரகாரம் கர்த்தர் செய்ய வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் தேவன் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்று கேட்கிற ஜெப வேலையாய் உங்களுடைய என்னுடைய ஜெப வேலை மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை மாற்றுபவர்களாக அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறக்கூடிய நேரம்தான் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, இவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்தின்படி மாற்ற வேண்டும் என்று சொல்வது ஜெபம் அல்ல, அது நம்முடைய உபவாசம் அல்ல, அது நம்முடைய தியானம் அல்ல. நம்முடைய தியானம், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தேவன் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கும்போது வாசிக்க கேட்ட வெளிப்படுத்துதலை போல ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாளிலே நீங்களும் நானும் இதே போல குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் நீங்களும் நானும் ஆர்ப்பரிப்போம், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உயர்வான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இழிவான காரியங்களுக்காக அல்ல, நீங்களும் நாளும் மேலான காரியங்களை நோக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் பற்றி சொல்கிறார். அந்த சிந்தையோடு கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.